சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வத்தின் முழு அனுக்கிரகத்தால் 2026ஆம் ஆண்டு விபரீத ராஜ யோகத்தை அனுபவிக்க போகும் 7 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கின்றது. குலதெய்வத்தின் அனுகிரகம் மட்டும் ஒருவருக்கு நிறைவாக இருந்தால் கண்டிப்பா அவர்களுக்கு ராஜ யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்தே தீரும். அதுல 2026ஆம் ஆண்டு ராஜ யோகத்தை அனுபவிக்க போகும் முதல் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரர். இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப 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 சாதகமா இருக்கின்றது. நீண்ட கால உடல் பிரச்சனைகள் தீரப்போகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் போகின்றது. தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி கிடைக்கப் போகின்றது. உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகப் போகிறார்கள். உங்களுக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கப் போகின்றது. குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கப் போகின்றது. எந்தெந்த தெய்வ ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அனைத்து ஆசைகளும் இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேறப் போகின்றது. இரண்டாவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம் ராசிக்காரர். கடகம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனது உச்ச ராசியான கடகத்தில் பெயர்ச்சியாவதால், அதுவும் ஜூன் மாதம் 2026 ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு மிக பெரிய ராஜயோகம் அவருக்கு காத்திருக்கின்றது. பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகின்றது. கடக ராசிக்காரர்களுக்கு அனைத்து நல்ல விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கப் போகின்றது. சொத்து சேர்க்கை நடக்கப் போகின்றது. இதுவரை குழந்தைகளை பற்றின உங்களது கவலைகள் விலகப் போகின்றது. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகின்றது. ரொம்ப 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 நல்ல ஆண்டாக உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமைய போகின்றது கடகராசிக்காரர்களுக்கு. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அன்று உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு, உங்க குலதெய்வத்தை நினைத்து அருகில் இருக்கிற கோவில்களுக்கு தீபம் ஏற்றி வந்தாலே மேலும் பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. மூன்றாவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் ராசிக்காரர். என்னங்க சொல்றீங்க? சிம்ம ராசிக்கு 2026ஆவது வருஷம் ரொம்பவே சரியில்லைன்னுல சொல்றாங்க. நீங்க என்ன நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். எதிர்பாராத ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா வரும். நல்ல நல்ல வாய்ப்புகளும், நல்ல சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனா, இது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, சற்று நிதானம் தேவை. கோபத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. உங்க குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்கள். கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும். நான்காவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்பவே அழகான ஆண்டாக இருக்கும். பாதுகாப்பாகவே நீங்க உணர்வீர்கள். வணிக முதலீடில் அதிக லாபம் ஏற்படும். ஏற்கனவே நீங்க ஒரு பழைய முதலீடு பண்ண அந்த அளவுக்கு லாபமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்ட அந்த பழைய முதலீடுகளும் உங்களுக்கு லாபகரமாகவே மாறும். அது மட்டும் இல்ல, குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் அதிகரிக்கும். காதல் கைகூடும். திருமணம் ஆகாத துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைகூடும். உங்க வீட்ல சுப காரிய தடைகள் அனைத்தும் விலகி குடும்பத்தில் மற்றும் தொழிலில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஐந்தாவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாகவே இருக்கின்றது. நிதி வளம் ஏற்படுகின்றது மற்றும் வண்டி, வாகனம், வீடு, சொத்து சேர்க்கை ஏற்பட போகின்றது. சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு சொந்த வீடு அமையும். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். ஏற்கனவே நாங்க ஒரு வீட்ல இருக்கோங்க. இன்னொரு பெரிய வீடு கட்டலாம்னு நினைக்கிறோங்க. கண்டிப்பா இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான காலமாகவே உங்களுக்கு இருக்கின்றது. இந்த மாதம் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கின்றது. கடந்த கால கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு காலமாகவே இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமையப் போகின்றது. நீங்கள் தொடர்ந்து உங்கள் குலதெய்வ வழிபாடை மட்டும் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது இந்த சுபகாரிய தடைகள் வராது. அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து அமைவதை கண்கூட உங்களால பார்க்க முடியும். இப்ப 6வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர். விபரீத ராஜ யோகம் ஏற்படக்கூடிய ஒரு ராசினா அது கன்னி ராசி தான். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்திற்கு செல்வீர்கள்.
பொருளாதார நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வருமானம், அதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதன் மூலம் நல்ல வருமானமும் ஏற்படும். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும். மேலும் காதலில் மட்டும் கவனம் வேண்டும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த 2026ஆம் ஆண்டில் முடிந்த அளவுக்கு உங்க குடும்பமா சென்று குலதெய்வ எல்லையில 2, 3 தடவை பொங்கல் வைத்து அந்த தெய்வத்தை அந்த எல்லையில் நின்று தரிசிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதையும், உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ராஜ யோகத்தை எந்த ஒரு தடையும் இல்லாமல் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் கட்டாயம் ஏற்படும். இப்ப 7வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் ஒரு யோகமான ஆண்டாகவே இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கின்றது. விபரீத ராஜ யோகம் உங்களுக்கு ஏற்படுகின்றது. தொழில் வாழ்க்கையில் புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கும் பண உதவிகள் கிடைக்கும். பெற்றோர் மற்றும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தினால் இந்த ஆண்டு உங்களுக்கு உங்கள் தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். காதல் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்படும். இந்த ஆண்டு முழுவதும் நீங்க உங்க குலதெய்வத்தை தினமும் வீட்டில் மனதார வழிபாடு செய்யும் போது பல நற்பலன்களை அடையலாம். மேலும் கும்ப ராசிக்காரர்களுக்குமே இந்த ஆண்டு ஓரளவுக்கு சிறப்பான ஆண்டாகவே இருக்கின்றது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.